ஜப்பனீஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப லைட் வெயிட்டில் வெரி ஃபியூல் எஃபிஷியண்ட்டில் அமெரிக்காவில் போய் அடித்தாங்க. இப்போ நீங்கள் போய் இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஒரு ஃபார்மேட்டில் விளையாடிட்டு அந்த எல்லா பவுலரும் அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் அவர் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பவுலரும் வந்து ரெண்டாவது மேட்ச்லேயே உங்களை வந்து டக் அவுட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து ஒரு புது டெக்னிக்கோடு உள்ளே போனால் தான் அந்த பவுலருக்கே தெரியாது இவன் எப்படி ஆடுறான் அப்படின்னே தெரியாது. அப்போ வந்து இது உங்களோட ஓனாக இருக்கணும். அது இப்போ தார் அப்படின்னா உங்களுடைய ஓன். அந்த தார் மக்களை லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக மாற்றணும் அப்படி தான் நம்ம திங்க் பண்ணணும். இப்போ ஜப்பனீஸ் வந்து ஹைலி ஃபியூல் எஃபிஷியன்ட்டு 10 lakhல இருக்கான் அப்படின்னா அவன் ரூட்டில் போய் நான் அவன் அடிக்கிறேன்னு போனேன்னு வச்சுங்களேன், அவன் ஏற்கனவே நம்மளை அடிச்சிடுவான். இப்போ மஹேந்திரா வந்து நீங்கள் 40 lakhs வரைக்கும் இப்போ நம்ம காம்படிட்டிவாக வந்தாச்சு. இப்போ எப்போ லக்ஸரி செக்மெண்ட்டுக்கு நம்ம டஃப் கொடுக்க போகிறோம்? என்றைக்கு வந்து நீங்கள் 80 லட்சத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதை திங்க் பண்ணிட்டு ஐஸுக்கு நமக்கு லோக்கலைசேஷன் இப்போ மஹேந்திராஸ் ஓவியம் பார்த்தோம்னா நமக்கு லோக்கலைசேஷன் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே இருக்கும்ல சார் நம்ம லோக்கலைசேஷன். இப்போ ஈவிக்கும் இதே லோக்கலைசேஷன் வர்றதுக்கு என்ன பீரியட் எடுக்கணும்? ஏன்னா ப்ரைஸிங்கில் அது ஒரு க்ரூஷியல் இல்லையா? கிட்டத்தட்ட நம்ம வண்டி நம்ம இப்போ எலக்ட்ரிக் வண்டி பண்ணுறது எல்லாமே வந்து லோக்கலாக தான் பண்ணுறோம். செல் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது இது. 100 years வர்சஸ் இப்போ ஒரு 3 வருஷம் தானே ஆகுது. இது குயிக்காக இது ஆக்சுவலாக அந்த ஐஸ்க்கு உண்டான டைம் இது எடுக்காது. இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து லோக்கலைஸ் பண்ணிடுவோம். ஏன்னா அட்வான்ஸ்டு செல் கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் இப்போ லோக்கலைஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து சப்சிடி தராங்களே. இந்த ஹைட்ரஜன் ஃபியூவல் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி வெஹிக்கிள்ஸ் வந்து எவால்வ் ஆகி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? எலக்ட்ரிசிட்டியாவது டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது ஏற்கனவே. நீங்கள் வந்து ஒரு ஹை டென்ஷன் கேபிளை போட்டு சார்ஜிங் தான் போடணும். இமேஜின் பண்ணி பாருங்கள், ஹைட்ரஜன் வந்து நீங்கள் எல்லா இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், அதில் வந்து டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணணும், அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது அதில். அதுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த சார்ஜர் ஆப்ரேட்டர்ஸ் கூப்பிட்டு இருந்தப்போ, சார்ஜ் பாயிண்ட் ஆப்ரேட்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒரு 20 பேர் வர்றாங்க. அத்தனை ஸ்டார்ட் அப்போ அத்தனை மணி. ஒருத்தர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தார், அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் சொன்னார், சார் எங்கே வேணும் மட்டும் சொல்லுங்கள் சார், நான் போட்டு தரேன் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னாரு. நீங்கள் வந்து கேபிட்டல் பற்றி நீங்கள் பயப்படாங்க சார், நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் மட்டும் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் சொன்ன மஹிந்திரா டீலர்ஸில் வந்து நீங்கள் போட முடியுமா அப்படின்னு கேட்டேன். எங்கன்னு சொல்லிட்டு மட்டும் சொல்லுங்கள் சார், நான் வந்து போட்டு தரேன், நானே ரியல் எஸ்டேட் வாங்கிக்கிறேன். நீங்கள் வந்து இந்த கஸ்டமர் வந்து மஹிந்திரா டீலர்ஷிப்லேருந்து வெளியில் வரும்போது என்னோட இதில் வந்து சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷன் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துருங்க சார், நான் போடுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த அளவுக்கு மக்கள் வந்து ரெடி ஆகிட்டாங்க, ஸ்டார்ட் அப்ஸ். அந்த மாதிரி ஹைட்ரஜனுக்கு ரெடி ஆகணுமே, எல்லாமே ரெடி. ஓஎம் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த சிக்கல்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து ஹைட்ரஜன்லேயே 2 டெக்னாலஜி இருக்குது. ஒன்று வந்து ஃபியூல் செல் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து ஐசி என்ஜின் பேஸ்ட் டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜி வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் எப்படி இருக்குது. ஜப்பான் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாங்க அந்த ஹைட்ரஜன் டெக்னாலஜி, ஹைப்ரிட் டெக்னாலஜி. அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணாங்க. பட் வேர்ல்டு வைடு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் மேலே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. பேட்டரியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது.